அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸும் நம்ம ஒவ்வொரு வீடியோஸா பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்டா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்னுடைய 11th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோல 11th பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய 12th லெசன் உள்ளாட்சி அரசாங்கங்கள் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தட் இஸ் நம்ம இந்தியாவில மொத்தம் 3 tier ஆஃப் கவர்மெண்ட் 3 அடுக்கு அரசாங்க முறை அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. தட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா முழுவதுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கவர்மெண்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. மூணாவது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கங்கள். ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் இந்தியா வந்துட்டு நம்ம 3 tier கவர்மெண்ட், 3 அடுக்கு அரசாங்க முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது எதை கவர் பண்ணக்கூடியது அப்படின்னா, ஒரு ஸ்மால் வில்லேஜா இருக்கட்டும், நகரங்களா இருக்கட்டும், மாநகரங்கள் சிட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு சிறிய நிலப்பரப்பை நிர்வாகம் பண்ணக்கூடிய கிராமங்களாகவோ நகரங்களாகவோ மாநகரங்களாகவோ இருந்தது அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்கள், லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற செட்டப்ல நம்ம சொல்றோம். ஸோ இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது எந்த இடத்துல அப்படின்னா, பிகாஸ் பீப்புளையும் கவர்மெண்ட்டையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு உண்டுங்கிறாங்க. அதாவது ஒரு கிராமமோ இல்ல ஒரு நகரமோ தான் பாத்தீங்கன்னா மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த லோக்கல் ஏரியாவுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்து வைக்கிற ஒரு அமைப்பாக செயல்படக்கூடியது யாருன்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் தான். ஸோ எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னா, சாலை பழுது, ரோட்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்றது, சாலையில் நீர் தேங்கி இருந்தால், வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆயிருந்தா அதை சரி பண்றது, தெருவிளக்குகள் எரியாமை, ஓகேங்களா, சொல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எரியாம இருந்தால் அதெல்லாம் சரி பண்றது போன்ற அடிப்படையான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உண்டு. அது கிராமமா இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி. அடுத்தது குளங்களை உருவாக்குதல், பூங்காக்களை அமைத்தல் போன்ற அடிப்படை தேவைகள் போதும் உள்ளாட்சி அரசாங்கங்கள் முக்கிய பணிகளை மேற்கொள்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவசர காலகட்டங்கள்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி பீரியட், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு நிகழும் போது ஒரு வில்லேஜ்ல வந்துட்டு இல்ல ஒரு நகரத்துல வந்துட்டு ஏதாவது ஒரு பிறப்பு அல்லது இறப்பு சம்பவங்கள் ஏதாவது நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா, சோ அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்ஸ், ஓகேங்களா, சான்றிதழ்கள் வழங்குறதா இருக்கட்டும், இருப்பிட சான்றிதழ் வழங்குறதா இருக்கட்டும், வருமான சான்றிதழ், பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குறது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய முக்கியமான பணி யாருடையது அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கங்களுடையதான். ஸோ அப்போ ஒரு கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் மாநகரமா இருந்தாலும், ஓகேங்களா, ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிப்படையான அன்றாட மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபை இருக்கும், ஓகேங்களா. ஸோ கிராமமா இருந்தாலும் மாநகரமா இருந்தாலும் கார்பரேஷன் கவுன்சில், பஞ்சாயத்து கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழுக்கள், ஒரு சபை இருக்கும். அந்த சபையில நிறைய பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா they were selected by the people, ஓகேங்களா. ஸோ அவங்க மக்களால தேர்வு செய்யப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மக்களுடைய பிரதிநிதிகளா பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விவாதிச்சு, ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான ரெமிடிஸ் மெஷர்ஸ் எல்லாத்தையுமே எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகளாகவோ இல்ல 4 ஆண்டுகளாகவோ இருக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பதவிக்காலம். பட் ஒரு சில கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அது 4 ஆண்டுகளாகவும் இருக்கும். ஸோ அப்ப எந்த விதமான உள்ளாட்சி அமைப்புகளா இருந்தாலும் கண்டிப்பா கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு, ஒரு சபை இருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே பீப்புளால டைரக்டா ஓட் பண்ணப்பட்டவங்க. அந்த சபை தான் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை விவாதிச்சு டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்ட் தேர் டென்யூர் இஸ் 5 years இன் இந்தியா. இதே பிற நாடுகளை பொறுத்து பார்க்கும்போது 4 years ஆகும், சில நாடுகள்ல இருக்கும், ஓகேங்களா. சோ அப்போ இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அமைப்புகள் அப்படின்னா as a representative government, ஓகேங்களா, அதாவது பிரதிநிதித்துவ அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சோ அந்த கவுன்சில் சபைன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அரசாங்கத்திட்ட எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாநில அரசாங்கங்கள் கிட்டையும் அவங்க சில கோரிக்கைகள் அப்படிங்கறது முன்வைப்பாங்க. இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்கள் கிட்டையும் நேரடியா போய் அவங்களுடைய தேவைகளை கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு ஸ்மால் ஏரியா, ஒரு சின்ன நிலப்பரப்பு இருக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை மாநில அரசு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு யாருடையதா தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடையதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்துட்டு அரசாங்கத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விவாதங்கள் மூலியமா அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்படுவாங்க, ஓகேங்களா. சோ உள்ளாட்சி அரசாங்கங்கள் மக்களின் உள்ளூர் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும், ஓகேங்களா. முழுக்க முழுக்க லோக்கல் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் இவங்க தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சோ இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த உள்ளூர் அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முக்கிய ரோல் பிளே பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் லோக்கல் கவர்மெண்ட்ல
ஏற்படுற பிரச்சனை அப்படிங்கிறது தேசிய அளவிலான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பல நாடுகள்ல நிகழ்ந்திருக்கு, இந்தியாவிலையும் கூட நிகழ்ந்திருக்கு. அப்படிங்கறதுனால எல்லா கண்ட்ரீஸுமே இன்னைக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல வேர்ல்டு கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய வகைகள், ஓகேங்களா, சோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பொதுவா 2 விதமான அமைப்புகளா தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள், ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு அவங்களுடைய இது எதை பேஸ் பண்ணி பிரிப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் அடிப்படையில், ஓகேங்களா, அவங்க என்ன ஆக்குபேஷன் செய்யறாங்க அப்படிங்கிற அடிப்படையில விவசாயம் சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா ரூரல் லோக்கல் கவர்மெண்ட், இதே வந்துட்டு விவசாயம் சாராத அமைப்பா இருந்தாங்க அப்படின்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? சோ விவசாயம் மட்டும் இல்லாம விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை போன்ற தொழில் செய்யறவங்க எல்லாருமே எது கீழே தான் வருவாங்க அப்படின்னா ஊரக உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் கீழே வருவாங்க. ஓகேங்களா? சோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்த்தகமோ இல்ல அது சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறவங்க, ஓகேங்களா, சோ அவங்க எல்லாருமே எது கீழே வருவாங்க அப்படின்னா தே கம் அண்டர் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு கீழே வருவாங்க. சோ இதோட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் மற்றும் அரசாங்க நிர்வாக அலுவலகங்களில் வேலை வாய்ப்பை அடிப்படையாக கொண்டிருக்கிறவங்களும், ஓகேங்களா, வர்த்தகம் சார்ந்த தொழில் செய்யறவங்களும் எதுக்கு கீழே தான் வருவாங்க அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது கீழே தான் வருவாங்க. சோ எது எப்படியோ வேளாண்மையும் அது சார்ந்த தொழில் செய்யறவங்க ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் கீழையும், வர்த்தகம் மற்றும் தனியார் அமைப்புகள் அரசு அலுவலகங்களை வேலை செய்யக்கூடியவங்க அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு கீழையும் கவர் ஆகக்கூடியவங்களா இருப்பாங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் இந்த கிராமப்புறம் சார்ந்து ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல சார்ந்து இருக்கக்கூடியவங்க நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா we call it as the பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். ஓகேங்களா? சோ பஞ்சாயத் ராஜ் முறை அப்படிங்கிற டேர்ம்ல தான் அழைப்போம். சோ ஊரக பகுதி எல்லாமே நம்ம டுகெதர் என்ன டேர்ம்ல தான் அழைப்போம் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் முறை அப்படிங்கிற டேர்ம்ல தான் அமைப்போம். ஓகேங்களா? சோ ஏன்னா பஞ்சாயத்து அரசாங்கங்கள் அப்படிங்கும் போது ஆழ்ந்து விவாதித்தல், ஓகேங்களா, சோ டீலிபரேட், ஓகேங்களா, சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆழமா விவாதிப்பாங்க. அண்ட் தென் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்துவாங்க, டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சோ டீலிபரேட் அண்ட் டிஸ்கஸ், ஆழமாக விவாதிப்பதும் பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் தான் எல்லா விதமான ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளையுமே நம்ம எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கிற டேர்மு கீழே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி ஓரியன்டா, பொருளாதார ரீதியாகவோ பாலிடிக்ஸ் அரசியல் ரீதியாகவோ பாத்தீங்க அப்படின்னா அவை நகராட்சிகள் முனிசிபாலிட்டிஸ், மாநகராட்சிகள் கார்பரேஷன்ஸ், நகரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன்ஷிப், பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கிளாசிபிகேஷன்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணிருக்கோம். அப்போ ஊரக உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லும் போது டுகெதர் பஞ்சாயத் ராஜ் அமைப்புகள் தான் சொல்லுவோம். ஏன்னா விவாதம் நடத்தி ஆலோசனை அப்படிங்கறத செய்வாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படிங்கிற காரணத்தினால. இதுவே அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது பொருளாதார அடிப்படையிலையும் அரசியல் ரீதியான அடிப்படையாகவும் கொண்டு அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா மாநகராட்சிகள், தட் இஸ் நத்திங் பட் கார்பரேஷன்ஸ், நகராட்சிகள் அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ், நகரியங்கள் அப்படின்னா டவுன்ஷிப், பேரூராட்சிகள் அப்படின்னா டவுன் பஞ்சாயத், அண்ட் தென் பாளைய வாரியங்கள் அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செவரல் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம அழைக்கிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் இருந்தது அப்படின்னா அது நகராட்சி, முனிசிபாலிட்டி. ஒரு நார்மல் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம முனிசிபாலிட்டி அப்படின்னும். பெருநகரங்கள், பெரிய பெரிய நகரங்களா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மாநகராட்சி, கார்பரேஷன்ஸ் அப்படின்னும் நம்ம அழைப்போம். ஓகேங்களா? இதே தொழில் நகரங்களா இருக்காங்க அப்படின்னா வி கால் இட் அஸ் நகரியங்கள், டவுன்ஷிப்ஸ் அப்படின்னும். ராணுவ அமைப்புகள் உள்ள இடங்கள், ஓகேங்களா, மிலிட்டரியினுடைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாளைய வாரியங்கள், கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ்லயும் நம்ம டிஃபரெண்டா அழைக்கிறோம். ஸோ இந்த பஞ்சாயத் ராஜ் முறையை பொறுத்த வரைக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும் வில்லேஜஸ் ஆர் த பேக் போன், கிராமங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால கட்டாயம் என்ன பண்ணி ஆகணும், கிராம பஞ்சாயத்து முறை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம் அப்படிங்கிறத நிறுவியே ஆகணும். ஸோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா மக்களிடம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களிடம் அதிகாரம் போய் சேர்ந்தது அப்படின்னா தான் இந்தியா கண்டிப்பா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாரு. ஆனா அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அதுக்கு நேர்மாறா சொல்லியிருப்பாரு. பிகாஸ் வில்லேஜஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புவாதம் அதிகமா இருக்கும். அதாவது ஜாதி ரீதியான பாகுபாடுகள், டிஸ்கிரிமினேஷன்ஸ் இது எல்லாமே அதிகமா இருக்கும். அதனால உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத் ராஜ் முறைங்கிறது ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அப்ப காந்தி உள்ளாட்சி அமைப்புகள் வேணும், மக்களுக்கு அவங்க கிட்டே அதிகாரங்கள் போனா மட்டும்தான் இந்தியா வளர்ச்சி அடையும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அம்பேத்கர் உள்ளாட்சி அமைப்புகள்ல தான் ஜாதி ரீதியான பாகுபாடுகள் எல்லாமே அதிகமா இருக்கு, சோ கிராமங்கள்ல தான் கம்யூனலிசம்னு சொல்லக்கூடிய வகுப்புவாத பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறனால கட்டாயம் என்ன பண்ணக்கூடாது, உள்ளாட்சி அமைப்புகளை நிறுவக்கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். பட் ஆனா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன், ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பினுடைய பார்ட் 4, ஓகேங்களா, சோ பகுதி 4ல
ஆர்டிகல் 40 விதி 40 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ பஞ்சாயத் ராஜ் முறையை நிறுவுவது அரசாங்கத்துடைய ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 40 சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இம்ப்ளிமெண்ட் நடைமுறை அப்படிங்கிறத படுத்தியிருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அம்பேத்கர் அதை கண்டிப்பா மறுத்திருப்பாரு. ஆனா காந்தி அதை விருப்பப்பட்டிருப்பாருங்கிறனால தான் ஆர்டிகல் 40 நம்ம எந்த கொள்கை கீழே கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா we bring under the காந்தியன் பிரின்சிபல். டிபிஎஸ்பியில பாத்தீங்க அப்படின்னா காந்திய கொள்கை அப்படிங்கிறது கீழே தான் ஆர்டிகல் 40 அப்படிங்கிறதவே நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? இதுதான் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையிலான அந்த பஞ்சாயத் ராஜ் முறை தொடர்பான கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கறத ஓவராலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மாநகராட்சிகள். ஸோ கார்பரேஷன்ஸ் அப்படி முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநகராட்சிகள் அப்படிங்கிறது மோர் தேன் 1 மில்லியன், அதாவது 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பெருநகரங்களா இருந்துதான் அந்த நகரங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பரேஷன்ஸ் மாநகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது கிராமமாகவும் சிறு நகரங்களாகவும் இருந்து நிறைய பேர் வந்துட்டு வேலை வாய்ப்புக்காக கல்விக்காக வந்து செட்டில் ஆகி ஓகேங்களா கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வசிக்கிறாங்க அப்படிங்கும் போது தட் இஸ் கால்ட் அஸ் முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் கவர்மெண்ட்லயே ஹையஸ்ட் பாடி ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கத்திலேயே மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பா எது நம்ம இருக்கு அப்படின்னா இந்த முனிசிபல் கார்பரேஷன் சொல்லக்கூடிய மாநகராட்சிகள் இருக்கு. அடுத்தது முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகராட்சிகள். ஓகேங்களா? ஸோ முனிசிபாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 10 லட்சத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டவுனை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வி கால் இட் அஸ் முனிசிபாலிட்டிஸ். ஒரு நார்மல் டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை வசிக்கிறாங்கன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் முனிசிபாலிட்டிஸ் நகராட்சிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த நகராட்சிக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவை பொறுத்தும் ஓகேங்களா அண்ட் தென் அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷனை பொறுத்தும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வகை 1, 2, 3 பல விதமான முனிசிபாலிட்டிஸ் நம்ம என்ன பண்றோம்னா கிளாசிஃபை அப்படிங்கறத பண்றோம். ஓகேங்களா? பட் இது ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும் பேஸ்ட் ஆன் த ரெவன்யூ அண்ட் பாப்புலேஷன். அந்த நகரத்துக்கு இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் இது சேஞ்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்தது புதிய தொழிற்சாலைகள், அதாவது ஏதாவது ஒரு பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா ஒரு பொதுத்துறை நிறுவனம் நிறுவப்படுது அப்படிங்கும் போது அந்த பொதுத்துறை நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் டவுன் நகரியங்கள். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டவுன்ஷிப் அப்படிங்கிற டேர்ம்ல சொல்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனம், அந்த நிறுவனத்துல பணியாற்றக்கூடியவங்களுக்காக ஒரு நகரத்தை குவார்டர்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்து மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து புதுசா ஒரு தொழிற்சாலை அமைகிற இடத்துல ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க இல்லையா, சோ அந்த நகரத்துக்கு பேர் தான் நம்ம டவுன்ஷிப் நகரியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு டவுன்ஷிப் எது அப்படின்னா நெய்வேலி இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் நகரியம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சோ அப்படி நகரத்தில் இருக்கக்கூடிய குடிமக்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருந்து விவசாயம் சாரா தொழில்களுக்கு மாறக்கூடிய ஒரு நிலை, அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் ஈடுபட்டிருப்பாங்க, புதுசா தொழிற்சாலை நிறுவப்பட்டிருக்கும், அதனால விவசாயம் சாராத ஒரு தொழிலுக்கு அப்கிரேட் ஆயிருப்பாங்கிறாங்க. அதுதான் டவுன்ஷிப் நகரியம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதாவது என்ன அப்படின்னா ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளோ ஓகேங்களா இல்ல ராணுவ பயிற்சி மையங்களோ அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அதாவது மிலிட்டரி பர்சனல்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸோட செட்டில்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய இடம், ஏதர் மிலிட்டரி சார்ந்த இண்டஸ்ட்ரீஸோ இல்ல வந்துட்டு அதுக்கான ட்ரைனிங்கோ அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்காக ஒரு குடியிருப்புகளை ஏற்படுத்துறாங்க. அந்த குடியிருப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம், we call it as கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் பாளைய வாரியங்கள் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ரைட். சோ இந்த பாளைய வாரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமப்புற உள்ளாட்சி பாளைய வாரியங்கள் அப்படிங்கிறதும் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் கீழே வரதான். என்னதான் அர்பன் ரூரல் அப்படின்னு 2 விதமான லோக்கல் கவர்மெண்ட் செட்டப் இருந்தாலும் இது எல்லாமே எது கீழே தான் வரும்னா லோவஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லி கீழ்நிலையான ஒரு அரசாங்கத்துல தான் நகர்ப்புறமும் வரும் ஊரக பகுதிகளும் வரும். ஓகேங்களா? பட் நகரியம்ங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்காக கட்டமைக்கப்பட்ட நகரம். அதே கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் பாளைய வாரியங்கள்னு சொல்லக்கூடியது ராணுவ இருக்கக்கூடியவங்களுடைய தளவாட தொழிற்சாலைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாகவோ இல்ல அவங்களுடைய பயிற்சி மையங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயோ அவங்களுடைய ஃபேமிலிஸோட அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் பாளைய வாரியங்கள் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான லோக்கல் கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்தியாவிலையும் ஒரு விதமான லோக்கல் கவர்மெண்ட் செட்டப் இருக்கு. சோ இந்தியால எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் செட்டப் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு பல்வேறு நாடுகளுடைய உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சோ டைரக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி தோற்றம் அடைஞ்சது வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கான்செப்ட் அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வீடியோல கம்ப்ளீட் லோக்கல் கவர்மெண்ட்னா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, சோ டைப்ஸ் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கறத பத்தி பார்த்திருப்போம். ஓகேங்களா? ரைட். சோ தேங்க்யூ ஆல்.